ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மீன் வகைகளை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்டில் கேட்பீங்க, எந்தெந்த மாதத்தில் என்ன மாதிரியான மீன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுக்காக தான் இந்த ஜூலை மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம காசிமேட்லேருந்து வந்த ஃபோட்டோஸாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம், அதே போல் அரும்பாக்கம் கடையிலேருந்து வந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த கடந்த ஒரு 10 நாளாக ஜூலை மாதம் வந்த மீனோட ஃபோட்டோஸ் வீடியோ தான் கொடுத்துருக்கேன். என்ன வகையான மீன்கள்லாம் இப்போ வந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் நல்ல கண்ணாடி பாறை நிறைய வருது. அதே மாதிரி வெள்ளை வாவல், கருப்பு வாவல் இதுவுமே நிறைய வரத்து இருக்குது. விலை யாராவது வாங்குறீங்க அப்படின்னா கமெண்டில் கொடுங்க, என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணாடி பாறை என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள். கண்ணாடி பாறையுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஆனால் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக பார்த்து வாங்கணும், எப்போவுமே சொல்கிறது தான். அதே போல் சங்கரா, அயலை மீன் இது ஓரளவுக்கு ஆல் சீசன் நமக்கு கிடைக்கக்கூடிய மீன் தான். அந்த சீசன் ஆரம்பிச்சிச்சுனாலே நமக்கு சங்கராவும் அயலையும் நம்ம வருஷம் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுவும் நம்மளுடைய காசிமேட்டில் எப்போவுமே இந்த ஜூலை மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய மீன்கள் தான். மே மாதம் கூட அயலையும் சங்கராவும் நல்லாவே தான் வந்துட்டுருக்கும். கருப்பு வாவல் மீனும் சீசன் வந்துருச்சு அப்படின்னா எப்போவுமே 450 ரூபா அந்த ரேட்டு இருக்கும். 450 ரூபாயிலேருந்து 600 அது சைஸ் வைஸ் அந்த ரேட்டு இருக்கும். 600 650 ரூபா வரைக்கும் இருக்கும். இப்போ யாராவது வாங்குனீங்க அப்படின்னா 1 கிலோ வாவல், அப்படி கருப்பு வாவல் 500 600 அப்படி சொல்லாதீங்க. 1 கிலோவுக்கு எத்தனை மீன் இருந்துன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா தான் நம்ம ரேட்டை தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நெத்திலி, நல்ல பெரிய பெரிய நெத்திலியே அந்த 10 நாளாக பார்த்துட்ருக்கேன் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லலாம் பார்த்திங்கன்னா நெத்திலி நல்ல பரம்பரை நெத்திலியாக இருக்குது. பெரிய நெத்திலி அப்படிங்கும்போது 65க்கும் நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும், மாங்காய் போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரைக்கும் 65 ஃப்ரைனாலும் சரி, பெப்பர் ஃப்ரை இது எல்லாமே நல்லாயிருக்கும். நிறைய மீன் ரெசிபி நம்மளுடைய சேனலில் இருக்குது. நான் ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். ஃபிஷ் கறின்னு கொடுத்திங்கனாலே நிறைய டைப் ஆஃப் கிரேவி வரும். அதை நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைல், அதே போல் கோவா ஸ்டைல், கேரளா ஸ்டைல், எல்லா ஸ்டைலையுமே ஃபிஷ் கறி இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி ஸ்டைலில் பண்ணாதீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணுங்கள். அதே மாதிரி எறாவுமே நிறைய வெரைட்டி வந்திருக்கு. வஞ்சரம் கம்மியாக தான் வந்திருக்கு. அதே மாதிரி சூரை மீன், கேரை மீன், வஞ்சர மீன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையவே வரத்து வந்துட்டுருக்க டைம். கடவுரா மீன் கூட வந்துட்டுருக்குது. ஆனால் எனக்கு ரேட்டு அதில் அவ்வளோவா மென்ஷன் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் சண்டே லிஸ்ட் அனுப்பியிருந்ததுனால நான் கொடுத்துருந்தேன். ஒருவேளை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரேட்டோட லிஸ்ட்டும் கொடுத்துட்டு தான் இருப்பேன். யாராவது நீங்கள் போயிருந்தீங்க, மீன் வாங்குறீங்க, இந்த 10 நாளில் வாங்கியிருக்கீங்க, ரேட்டு இதுதான் தெரியும்னா நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் காளா மீன்லாம் பெரிய பெரிய சைஸ் காளா மீன்லாம் கூட இப்போ வர்ற மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்கிறாங்க. அதே போல் சீலா மீனும் உங்களுக்கு அதாவது ஊளி மீன் சொல்லக்கூடிய அந்த சீலா மீன், பேரக்குடான்னு சொல்லுவாங்க. அந்த மீன் கூட நமக்கு ஆல் சீசன் கிடைக்கும். ஆனால் சீசனில் கிடைக்கிற மீனுக்கும் சீசன் இல்லாதப்போ நமக்கு கிடைக்கிற மீனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சீசனில் மீன் இன்னுமே நல்லா ருசியாக இருக்கும். எப்படி காய்கறிகள் அந்தந்த சீசன் காய்கறிகள் நல்லாயிருக்கும், ஸ்டாக்கு வச்சு வர்ற காய்கறிகள் நமக்கு ருசி இருக்காது இல்லையா, அந்த மாதிரி தான். அதனால் இப்போ இந்த மீன்கள் இப்போ நம்ம பார்த்த இந்த மீன்கள் எல்லாம் தான் சீசனாக இருக்குது. யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கமெண்டில் ரேட்லாம் போடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதே போல் எறா வகை, நண்டு வகை இது எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் கடல் எறா சாப்பிட பிடிக்கிறவங்க நல்லாவே இந்த சீசனில் வாங்கி சாப்பிட்லாம். கிலோ 400 350 ரூபாயிலேருந்தே கிடைக்கும் உங்களுக்கு. கல்ட்ரெல்லாம் பார்த்திங்கன்னா 300லேருந்தே கிடைக்கும். நெத்தலிலாம் உங்களுக்கு நல்ல சீசனில் பார்த்திங்கன்னா 200 250 ரூபாய்க்கு கிடைக்கும், பெரிய நெத்தலி கூட. நெத்தலிலாம் வாங்குனீங்க அப்படின்னா 65 தான் பண்ணணும்னு கிடையாது. நெத்தலியில் புட்டு பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். அந்த முள்ளை எடுக்கிறது கூட ஈஸி தான். நீங்கள் முள்ளை எடுத்துட்டும் வேக வைக்கலாம், அல்லது வேக வச்சுட்டும் நீங்கள் முள்ளை எடுத்துட்டு நீங்கள் புட்டு பண்ணலாம். அதே போல் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, சுறா மீனில், கேரை மீனில் புட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுவுமே புட்டு நல்லாயிருக்கும். கேரை மீன்லலாம் புட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கி நல்லா கொஞ்சம் காரசாரமாக பண்ணோம் அப்படின்னா புட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நெத்தலி, சுறா மீன் இந்த மாதிரி மீன்களெல்லாம் நீங்கள் புட்டு பண்ணுறீங்கன்னா மைல்டாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த வித்தியாசம் கொடுக்கும்போது தான் அந்த மீனோட சுவையை நம்ம முழுசாக அனுபவித்து சாப்பிட முடியும். இதெல்லாம் தான் இருந்தாலும் இப்போ நம்மளுடைய சேனலில் எல்லா ரெசிப்பியுமே கொடுத்துட்ருக்கேன். அதாவது முடிஞ்ச வரைக்கும் மீனோட ரெசிபி வாரத்தில் ஒரு 3 நாளும்,
மட்டன், சிக்கன் ரெசிபி ஒரு 2 நாளும், அதுக்கப்புறம் வந்து வெஜ் ரெசிபி ஒரு நாள் அந்த மாரி பிளான் பண்ணியிருக்கேன். இதில ஏதாவது சேஞ்சஸ் பண்ணனா அதுவும் நீங்க சொல்லுங்க எனக்கு. நான் ரெசிபி குடுக்கும்போது மீன பத்தின ரெசிபி குடுக்கும்போது, வெறும் ரெசிபி மட்டும் இல்லாம அதுலயும் சில தகவல்கள உங்களுக்கு சேர்த்து குடுக்க முடியும். அதனால தான் ஒரு 3 நாள் சீ ஃபுட் ரெசிபி அப்படின்னு நெனச்சிருக்கிறேன். 2 நாள் வந்து மட்டன், சிக்கன். நான்வெஜ் தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு நெனைக்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 ரெசிபி பண்றோம். ஒரு சாட்டர்டே, சண்டே கொஞ்சம் பண்றோம்னா, அந்த நான்வெஜ் ரெசிபிய எடுத்து வச்சுட்டு தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெசிபி குடுத்துட்ருப்பேன். மத்தபடி வந்து வாரத்தில ஒரு 3 நாள் நாங்களும் வெஜ் தான் சாப்பிடுவோம். 2 நாள், 3 நாள் வெஜ் தான் எடுத்துப்போம். ஏன்னா, அதையும் பார்த்துட்டு திரும்ப அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க டெய்லி நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி யாராலயுமே அதாவது மீன் நாங்க டெய்லி சாப்பிடுவோம். அப்படி தான் சாப்பிட்டு வளர்ந்தோம். ஆனா, ஒன்ஸ் நம்ம சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கடையில வாங்குற மீன்கள வந்து அ கொஞ்சமா தான் எடுத்துக்க முடியும். ஒரு 100 கிராம், 200 கிராம் அந்த மாரி தான் டெய்லி எடுத்தா கூட வெஜ்ஜோட சேர்த்து ஒரு 100 கிராம் மீன், 150 கிராம் ஒரு கடம்பா இந்த மாரி தான் நம்ம சமையல்ல எடுத்துக்க முடியும். அந்த மாரி செய்யக்கூடிய எல்லா ரெசிபியோடையும் சேர்த்து உங்களுக்கு தகவல்கள கலந்து நான் குடுத்துட்டு தான் இருப்பேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீட்ல சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காம சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம். பாய்.